வணக்கம். அதாவது இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நேரடியாகவே வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேசப் போற இந்த விஷயம் மனித வாழ்க்கைய பத்தின உங்களோட மொத்த பார்வையுமே மாத்தப் போகுது. ஆமா, நீங்க எப்போவாவது யோசிச்சதுண்டா? அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் முன்பே அதோட எதிர்காலம், குணாதிசயங்கள், அப்புறம் ஆரோக்கியம் இது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு. ம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு குழந்தை இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகுது அப்படிங்கிற முழு அடித்தளமும் அது தாயின் வயித்துல இருக்கும்போதே அமைக்கப்படுது. கரெக்ட். இன்றைய நமது இந்த டீப் டைவுக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் ஒரு 30 வருஷ அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மருத்துவர் டாக்டர் மோனிகா சிங் அவங்களோட மிக விரிவான ஒரு நேர்காணல் குறிப்புகள் தான். எக்ஸாக்ட்லி. நவீன அறிவியலான அந்த எபிஜெனெடிக்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம பழங்கால தத்துவமான கர்ப்பசம்ஸ்காரம் இது ரெண்டும் எப்படி மிக துல்லியமா ஒன்னோட ஒன்னு இணையுது அப்படிங்கிற தகவல்கள் தான் இதுல இருக்கு. இதுல நம்மளோட மிஷன் என்னன்னா, ஒரு சூப்பர் சோல் அல்லது மிக உயர்ந்த ஆற்றல் கொண்ட ஒரு குழந்தைய உருவாக்குவது எப்படி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். பெற்றோரோட எண்ணங்கள், முந்தைய தலைமுறையோட காயங்கள், மரபணுக்களை தாண்டி ஒரு குழந்தைய எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் நாம அலச போறோம். ஆமா, இது ஏதோ ஒரு சாதாரண மருத்துவ குறிப்பு கிடையாது. பல தலைமுறைகளா நாம சுமந்துட்டு வர ரகசியங்களை உடைக்கிற ஒரு பயணம்னு சொல்லலாம். சரி, இத கொஞ்சம் விரிவாவே பாப்போம். இந்த குறிப்புகள்ல நான் கவனிச்ச ஒரு முதல் விஷயம் என்னன்னா, கர்ப்ப சம்ஸ்காரம் அப்படிங்கறத நாம பலரும் ஏதோ கர்ப்பிணி பெண்கள் வீட்ல செய்யற ஒரு சடங்கு, நல்ல பாட்டு கேக்குறது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா இந்த ஆதாரங்கள் அதை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்துல விளக்குது. இது ஒரு ஆழமான விழிப்புணர்வு பயணம். அதாவது வெறும் அந்த 9 மாத கர்ப்ப காலத்துல நடக்கிறது மட்டும் இல்ல. கரெக்ட். ஒரு குழந்தை கருத்தரிப்பதற்கு சரியா 3 மாசத்துக்கு முன்னாடியே இது தொடங்கிடுது. -3 monthsன்னு சொல்றாங்க. அங்க தொடங்கி அந்த குழந்தை பிறந்து 7 முதல் 8 வயசு வரை தொடரும் ஒரு மிக நீண்ட செயல்முறை இது. கருத்தரிப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே குழந்தையின் உருவாக்கம் தொடங்குது அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே ஒரு புது தகவல் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை தன்னுள் சுமந்து வரும் மரபணுக்கள் அப்படிங்கிறது வெறும் அதோட கண்ணிறத்தையோ அல்லது முடியோட அமைப்பையோ மட்டும் தீர்மானிக்கிறது கிடையாது. ஆமா, அதாவது கடந்த 4 தலைமுறைகளோட நம்ம கொள்ளு தாத்தா, பாட்டி அவங்களோட மனப்பதிவுகள், அவங்க சந்திச்ச பயங்கள் இதெல்லாம் கூட ஒரு குழந்தையோட ஆழ் மனசுல பதியுது அப்படின்னு எபிஜெனெடிக்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. கரெக்ட். இதத்தான் ஆன்செஸ்ட்ரல் ட்ராமா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம முன்னோர்கள் சந்திச்ச வலிகளை நாமும் நேரடியாகவே சுமக்கிறோமா என்ன? இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்க்கலாம். நம்ம மரபணுக்களை, அதாவது டிஎன்ஏவை ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஹார்ட்வேர். எபிஜெனெடிக்ஸ் அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டர்ல இயங்குற சாஃப்ட்வேர். நம்ம முன்னோர்கள் அந்த கம்ப்யூட்டரை வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க சந்திச்ச ஆழமான மனக்காயங்கள் சில குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்களை அதுல இன்ஸ்டால் பண்ணிடுது. ஓ, அந்த சாஃப்ட்வேர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இத நிரூபிக்க இந்த குறிப்புகள்ல ஒரு மிகச்சிறந்த ஆய்வு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. நாசி வதை முகாம்கள்ல, அதாவது அந்த ஹாலோகாஸ்ட் நிகழ்வுல தப்பியவர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு விரிவான ஆய்வு அது. ஆமா, நான் படிச்சேன். அந்த வதை முகாம்கள்ல பட்டினியையும் மரண பயத்தையும் அனுபவிச்ச அந்த முதல் தலைமுறையினரோட உடலை ஆராய்ந்திருக்காங்க. அவங்களோட மரபணுக்கள்ல குறிப்பா FKBP5 அப்படிங்கிற ஒரு ஜீன்ல. ஆமா, அந்த ஜீன்ல தான் அதிர்ச்சி குறியீடுகள் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த மரபணு தான் நம் உடலோட மன அழுத்தத்தை கையாளும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துது. அதாவது அந்த முதல் தலைமுறையோட உடல் தங்களை காப்பாத்திக்க ஒரு சர்வைவல் மோடுக்கு மாறிடுச்சு. ஒவ்வொரு நொடியும் ஆபத்து அப்படின்னு நினைச்சு அந்த ஜீன் தன்னை மாத்திக்கிச்சு இல்லையா? கரெக்ட். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த வதை முகாம் சூழலையே நேர்ல பார்க்காத பாதுகாப்பான சூழல வளர்ந்த அவங்களோட 3வது தலைமுறை பிள்ளைகளோட மரபணுக்களையும் ஆராய்ந்திருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த 3வது தலைமுறையோட உடல்லையும் அதே ஜீன்ல அந்த அதிர்ச்சி குறியீடுகள் அப்படியே இருந்திருக்கு. நேர்ல பார்க்காத ஒரு துயரம் 3ஆம் தலைமுறையோட உடல்லையும் ஊடுருவி இருக்கு. அப்படிங்கிறது அறிவியலோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஏதோ ஒரு காலத்துல நடந்த சம்பவங்கள் இன்றைய நமது ஆரோக்கியத்தோட எப்படி விளையாடுது பாருங்க. ஆமா. சரி, அடுத்ததா சில குறிப்பிட்ட நோய்களுக்கும் நமது முந்தைய தலைமுறையோட உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பு பத்தி இந்த குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஆழமா இருக்கு. ஆமா, நீங்க சர்க்கரை நோயை எடுத்துக்கோங்களேன். ஒரு குடும்பத்துல டயபிட்டிஸ் தலைமுறை தலைமுறையா தொடருது அப்படின்னா நாம என்ன நினைப்போம்? பரம்பரையாவே நிறைய இனிப்பு சாப்பிட்றாங்க அல்லது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல அப்படின்னு தானே நினைப்போம்.
ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜிக்கல் காரணம் வேற அப்படின்னு டாக்டர் மோனிகா சொல்றாங்க. வாழ்க்கையில இனிமை குறைவது, குடும்ப பிரிவினைகள், அண்ணன் தம்பி சண்டைகள் இதுதான் முக்கிய காரணம் இந்த ஆதாரம் சொல்லுது. அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பத்தின வரலாற்று உதாரணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பார்ட்டிஷன் அப்போ அகதிகளா அடித்து விரட்டப்பட்டு வந்த வட இந்திய குடும்பங்கள்ல சர்க்கரை நோய் ரொம்ப அதிகமா வந்ததை மருத்துவர் பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த மனிதர்களோட வாழ்க்கையில இருந்த மகிழ்ச்சி, அடையாளம் எல்லாமே ஒரே ராத்திரியில பறிக்கப்பட்டுடுச்சு. அந்த பிரிவின் வலியையும் துயரத்தையும் கேட்டு வளர்ந்த அடுத்த தலைமுறைக்கும் அது சர்க்கரை நோயாகவே கடத்தப்பட்டிருக்கு. இது உயிரியல் ரீதியா எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, ஒரு ஆழமான மனக்காயம் ஏற்படும் போது உடல் இனிமைய, அதாவது குளுக்கோஸை கிரகிக்க மறுக்குது. அந்த மனக்காயம் அப்படியே ஒரு தலைமுறை நோயாகவே மாறிடுது. இதே போல அல்சைமர்ஸ் எனப்படும் அந்த ஞாபக மறதி நோயை பத்தின பகுதியும் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. கண்டிப்பா. சாதாரணமா 60-70 வயசுல ஞாபக மறதி நோய் வர்றவங்கள பத்தி மெடிக்கலா கேட்டா மூளையோட செல்கள் அழிவதுதான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா எபிஜெனடிக்ஸ் பார்வையில அதுக்கு பின்னால ஒரு பெரிய உளவியல் காரணம் இருக்கு. ஆமா, அவங்க தங்களோட முந்தைய தலைமுறையோட, அதாவது தாத்தா பாட்டி பூர்வீக உறவுகளோட எந்த தொடர்பும் இல்லாம தங்களோட வேர்களை மறந்து முற்றிலுமா துண்டிக்கப்பட்ட நிலையில வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த வியப்பூட்டும் தகவல். ஒரு மனிதன் தன்னோட வேர்களை மனதளவுல துண்டிக்கும்போது மூளையும் தன்னோட உள்ளே இருக்கும் நியூரான்களோட இணைப்புகளை துண்டிக்க தொடங்குது. இத சரி செய்ய அந்த பழைய உறவுகளோட நினைவுகளை திரும்ப கொண்டு வர்றது தான் ஒரே வழின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம நாம அன்றாட உணரும் சில சாதாரண உணர்ச்சிகள் கூட உடலை எப்படி சீரழிக்குது அப்படிங்கிற விளக்கங்களும் இதுல இருக்கு. ஆமா, தப்பு செய்யறதை விட குற்ற உணர்ச்சியோடு வாழ்வது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. கில்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூளையில கரையான் போல மனிதனை உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். நாள்பட்ட மன அழுத்தத்தை உருவாக்கி கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை தொடர்ந்து சுரக்க செய்யுது இது. இதனால உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலுமா முடுங்கிடுது. அதோட தன்னை எப்பவுமே ஒரு பாதிக்கப்பட்ட நபராகவே நினைச்சுக்கிற அந்த விக்டிம் மென்டாலிட்டி பத்தியும் படிச்சேன். எதற்கெடுத்தாலும் மத்தவங்கள குறை கூறி புலம்பிட்டே இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி தானாகவே குறைஞ்சிடுமா. கரெக்ட். அந்த எதிர்மறை எண்ணங்கள் உடல்ல உள்ள ரசாயனங்களை மாற்றி அவங்களுக்கு நாள்பட்ட நோய்களையும் விபத்துக்களையும் கூட ஈர்க்கும் தன்மையை உருவாக்குது. இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. நம்ம எண்ணங்களுக்கும் உயிரியலுக்கும் உள்ள இந்த தொடர்பை நிரூபிக்க டாக்டர் மோனிகாவோட மெடிக்கல் கேரியர்ல நடந்த சில நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க. அதுல அந்த 34 வார கர்ப்பிணி பெண்ணோட கேஸ் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஆமா, அந்த பெண்ணுக்கு பனிக்குட நீர், அதாவது அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் முற்றிலுமா வற்றி போச்சு. மருத்துவ ரீதியா பார்த்தா பனிக்குட நீர் இல்லாம குழந்தை உள்ளே மூச்சு திணறும். உடனே அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தைய வெளியே எடுக்க வேண்டிய அபாயகரமான கட்டம் அது. ஆனா மருத்துவர் அந்த பெண்ணோட மனநிலைய ஆழமா பரிசோதிக்கிறாங்க. அந்த கதையை படிக்கும் போதே எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஆமா, அந்த பெண்ணோட உண்மையான பிரச்சனை உடல் அளவுல இல்ல, அவளோட மாமியார் அப்புறம் நாத்தனார் கூட நடந்த கடுமையான சண்டை. மேலதிகமா அந்த நேரத்துல கணவன் அவளுக்கு ஆதரவளிக்காம ஒதுங்கி நின்றது. இதுதான் பிரச்சனை. தனக்கு யாருமே இல்லையே, எந்த பாதுகாப்பும் இல்லையே அப்படிங்கிற ஆழமான பயம் அவளுக்குள்ள உருவாகிடுச்சு. ஒரு மனிதன் அதீத பயத்துல இருக்கும்போது உடல் அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற போராட்ட நிலைக்கு போயிடுது. அந்த நிலையில உடல் தனக்கு தேவையற்ற நீர்மங்களை உற்பத்தி செய்யறத நிறுத்திடுது. அதனாலதான் பனிக்குட நீர் வற்றியிருக்கு அப்படிங்கறத மருத்துவர் உணர்றாங்க. அதுக்கப்புறம் மருத்துவர் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. அந்த பெண்ணோட குடும்பத்தை கூப்பிட்டு கணவன மனைவியிடம் அன்பாக பேச சொல்றாங்க. அந்த வீடு ஒரு பாதுகாப்பான அன்பான சூழலா மாறின 5 நாட்கள்ல எந்த மருத்துவ உதவியும் இல்லாம மீண்டும் பனிக்குட நீர் மாயாஜாலம் போல உருவானது அந்த குறிப்புகள் விவரிக்குது. உணர்ச்சிகளால் வற்றிய நீர் அன்பால் மீண்டும் உருவானது நிஜமாவே ஒரு மருத்துவ அற்புதம்தான். இத ஒரு பெரிய பார்வையில பார்த்தா ஒரு தாயோட உணர்ச்சிகளுக்கும் குழந்தையோட அமைப்புக்கும் இடையில இருக்கிற தொடர்பு எவ்வளவு வலிமையானது அப்படிங்கறது நமக்கு புரியும். இதே போல ஆன்மீகமும் அறிவியலும் இணையற இன்னொரு விசித்திரமான கேஸும் இதுல இருக்கு. அந்த நியூயார்க்கை சேர்ந்த ஒரு 6 மாத கர்ப்பிணி பெண்ணோட வழக்கு. ஆமா, நான் அதை படிச்சேன். அந்த நியூயார்க் பெண் ரொம்ப விழிப்புணர்வோடு தொடர்ந்து தியானங்கள் செஞ்சு ஒரு உயர் ஆன்மாவை ஈர்க்கணும் அப்படிங்கிற தெளிவான நோக்கத்தோட கர்ப்பம் தரிக்கிறாங்க. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. ஆனா 6வது மாதத்துல அவங்க ஒரு நாள் மது அருந்துறாங்க. இந்த இடத்துல தான் இந்த குறிப்புகள் மருத்துவம் தாண்டிய ஒரு ஆன்மீக விளக்கத்தை கொடுக்குது. ஆல்கஹால் குழந்தை கெடுதல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா டாக்டர் இதை உடலோட அதிர்வலைகள் அல்லது வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கோணத்துல அணுகுறாங்க. சரியா கவனிச்சுங்க. இந்த ஆதாரம் ஒரு வித்தியாசமான சிந்திக்க தூண்டும் பார்வையை வைக்குது. மது அருந்தியதால அந்த பெண்ணோட உடலோட அதிர்வலைகள் மிக கீழ் இறங்குது அப்படின்னு சொல்றாங்க.
அந்த அதிர்வலைகள் குறைந்த சிறு இடைவெளியில அவளோட கருப்பையில வரவிருந்த அந்த உயர் ஆன்மாவுக்கு பதிலா வேறொரு அலைபாயும் ஆன்மா உள்ளே நுழைஞ்சிடுது அப்படிங்கிற ஆன்மீக கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இத சோல் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கலாம். ஆனா இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கர்ப்ப காலத்துல ஆல்கஹால், புகைப்பிடித்தல் இது ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு பின்னால நம்ம உடலோட ஆற்றல் நிலையும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான். இத உணர்ந்த அந்த தாய் மருத்துவரோட உதவியால மீண்டும் தியானங்கள் செஞ்சு அதிர்வலைகளை உயர்த்தி அந்த சிக்கலை எப்படி சரி செஞ்சாங்க அப்படிங்கிற தகவலும் இதுல இருக்கு. நாம இத அறிவியலா பார்த்தாலும் சரி, ஆன்மீகமா பார்த்தாலும் சரி, நீங்க ஒரு சிறப்பான குழந்தையை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, உங்கள் உடலையும் மனதையும் உயர்ந்த அதிர்வெண்ல வச்சுக்கணும் அப்படிங்கறது தான் அடிப்படை. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நீங்க, இதுக்கு நான் என்ன செய்யறது, இந்த தலைமுறை பதிவுகளை உடைக்க நடைமுறையில நான் என்ன படிகளை எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கும் ரொம்ப தெளிவான ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. கருத்தரிப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பயிற்சியை செய்யணும். இது ஒரு ஆழமான சுய பரிசோதனை பயிற்சி. ஆமா, அது ரொம்ப முக்கியமான படிநிலை. கணவனும் மனைவியும் ஒன்னா உட்காந்து தங்களோட குடும்பங்கள்ல கடந்த 4 தலைமுறைகளா தொடரும் விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுதணும். அதுல எதிர்மறை பழக்கங்கள், நாள்பட்ட நோய்கள், விவாகரத்துகள், பணப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எழுதணும். அப்புறம் இந்த சங்கிலிய நான் இதோட உடைக்கிறேன், என் முந்தைய தலைமுறையோட காயங்கள் ஏதும் என் குழந்தைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான நோக்கத்தை உருவாக்கணும். முந்தைய தலைமுறையோட குப்பைகளை நாம ஒரு வடிகட்டி போல செயல்பட்டு இங்கேயே தடுத்து நிறுத்தணும். இதுல கணவனோட பங்கு என்ன அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. உணவு பழக்கம் சார்ந்து ஒரு சுவாரஸ்யமான பார்வையை மருத்துவர் முன்வைக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அசைவ உணவு கட்டாயமா இல்லையா அப்படிங்கிற விவாதங்களுக்குள்ள போகாம, அவங்க சாப்பிடுற உணவு பயமோ கோபமோ இல்லாத உணவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விலங்கு கொல்லப்படும் பொழுது அதுக்கு ஏற்படும் தீவிர மரண பயம் அந்த உணவின் வழியாக பெண்ணுக்கும் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் கடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கோணம் இது. உணவு ஒரு புறம் இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட ஒரு கணவனோட உண்மையான கடமை என்ன தெரியுமா? தன் மனைவியை அவர் எவ்வளவு பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணரச் செய்றார் அப்படிங்கிறது தான் அந்த வீட்டை சொர்க்கமா மாத்தும் மந்திரம். இந்த குறிப்புகள்ல டாக்டர் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பெண்கள் தான் ஒரு குடும்பத்தின் செல்வம் நுழையும் வாசல்கள், போர்ட்டல்ஸ் ஆஃப் வெல்த். ஒரு வீட்ல உள்ள பெண் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும்போது அவளோட உடல் நேர்மறையான ஹார்மோன்களை சுரக்குது. அந்த சூழல்ல வளரும் குழந்தையும் குடும்பமும் தானாகவே அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் ஈர்க்கும். அந்த 9 மாதங்கள் முடிஞ்சு குழந்தை பிறக்கும் அந்த பொன்னான தருணம் பத்தி படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் பதற்றமா இருந்துச்சு. கோல்டன் பீரியட். குழந்தை பிறக்கும் அந்த அறையில பிறந்த முதல் 3 நாட்கள்ல பேசப்படும் வார்த்தைகள் தான் குழந்தையோட வாழ்நாள் முழுவதையும் தீர்மானிக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே யாராவது உறவினர்கள் வந்து அடடா பொண்ணா பிறந்துருச்சே அப்படின்னோ அல்லது நிறத்தை பற்றியோ ஏமாற்றத்தோட தவறாக பேசினால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பச்சிலம் குணந்த அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை விட அதன் பின்னால் உள்ள நிராகரிப்பின் அதிர்வலைய தன் ஆழ்மனசுல அப்படியே உள்வாங்கிக்கும். தான் இந்த உலகத்தால் விரும்பப்படாத குழந்தை அப்படிங்கிற உணர்வோடு அது வளரத் தொடங்கும். பின்னாடி தன் வாழ்நாள் முழுவதும் உலகத்திடம் தன்னை நிரூபிக்க போராடும் ஒரு கிளர்ச்சியாளராக மாறும் ஆபத்து இருக்கு. நம்ம சாதாரணமாக நினைத்து பேசும் வார்த்தைகள் ஒரு குழந்தையோட ஆளுமையை எப்படி சிதைச்சிடும்னு பார்க்கும்போது நாம எவ்வளவு கவனமா இருக்கணும்னு புரியுது. சரி, குழந்தை பிறந்துடுச்சு. அதன் பிறகான முதல் 7 வருடங்கள் எப்படி இருக்கணும்? இதற்கும் டாக்டர் ரொம்ப அழகா ஒரு வரியில பதில் சொல்றாங்க. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு வளர்வதில்லை, நீங்கள் செய்வதை பார்த்து வளர்கிறார்கள். பெற்றோர் தங்களை மேம்படுத்திக் கொண்டாலே குழந்தைகள் தானாக ஒளிருவார்கள். இதுக்கு உதாரணமா ஒரு 7 வயது சிறுவனோட கதை கொடுத்திருந்தாங்க. இதை படிக்கும்போது ஆரம்பத்துல சற்று நம்ப முடியாதது போல தோன்றினாலும் நாம இதுவரைக்கும் பேசின எபிஜெனடிக்ஸ் அறிவியலோட இணைத்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு புரியும். அந்த 7 வயது சிறுவன் மிகப்பெரிய தொழிலதிபரான தனது தந்தைக்கு வியாபார ஆலோசனைகள் வழங்கும் அளவுக்கு ஒரு சூப்பர் ஹியூமனா எப்படி மாறினா? அதற்கான விடை நாம தொடக்கத்துல பேசின அந்த FKPP5 மரபணுவிலும் பெற்றோரோட தயாரிப்பிலும் தான் இருக்கு. அந்த சிறுவனோட பெற்றோர் கர்ப்ப சம்ஸ்கார முறைகளை முழுமையாக பின்பற்றியவர்கள். அவங்க முந்தைய தலைமுறையோட பயன்களையும் அதிர்ச்சிகளையும் கருத்தரிப்பதற்கு முன்பே வடிகட்டிட்டாங்க. எனவே அந்த குழந்தை எந்த ஒரு சர்வைவல் மோட்லையும் பிறக்கல. தங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற பயமோ தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிற போராட்ட குணமோ அந்த குழந்தையோட மூளைக்கு தேவையே இல்ல.
அதனால அந்த சிறுவனோட முழு ஆற்றலும் அவனது உள்ளுணர்வுக்கும் உயர்ந்த சிந்தனைக்குமாக திருப்பப்படுது. தந்தை எந்த திசையில வியாபாரத்தை கொண்டு செல்லணும் அப்படிங்கறத அந்த சிறுவனால தன் உள்ளுணர்வால் மிக துல்லியமாக சொல்ல முடியுது. இதுதான் அந்த சூப்பர் சோல் என்பதற்கான நேரடி அறிவியல் மற்றும் ஆன்மீக உதாரணம். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்று நாம் முந்தைய தலைமுறையோட காயங்களையும் பயங்களையும் எப்படி நமது மரபணுக்கள்ல சுமக்கிறோம் அப்படிங்கிறதையும், நம்ம எண்ணங்களால அதை எப்படி மாத்தியமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் மிக ஆழமா பார்த்தோம். நாம ஒரு தலைமுறையோட குப்பைகளை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வெறும் கருவிகள் கிடையாது. வரப்போகும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான, குற்ற உணர்ச்சியற்ற அன்பான அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பது நம் கைகள்ல தான் இருக்கு. இதை எல்லாவற்றையும் கடந்து ஒரு முக்கியமான சிந்திக்க தூண்டும் கேள்வியை இது நம் முன் எழுப்புது. நமது தாத்தா பாட்டிகள் அனுபவித்த தீவிரமான உடல் வலிகளும் வன்முறைகளும் இன்று நமது மரபணுக்கள்ல தலைமுறை நோய்களாக மாறுது அப்படின்னா? ஆமா, இன்னைக்கு நாம சமூக ஊடகங்களாலும் எந்நேரமும் அடித்துக்கொண்டே இருக்கும் மொபைல் நோட்டிபிகேஷன்களாலும் அனுபவிக்கிற இந்த மன அழுத்தம் என்னவாகும்? கரெக்ட். நவீன வாழ்க்கை முறையால நாம தினசரி அனுபவிக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத நாள்பட்ட மன அழுத்தங்களும் பதற்றங்களும் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு வரப்போகும் மனித குலத்தோட உடல் அமைப்புல, மூளையின் அமைப்புல எத்தகைய விசித்திரமான மாற்றங்களை எழுதப் போகுது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கேள்விதான் இது. இந்த தலைமுறை உருவாக்கும் அந்த மன அழுத்தங்கள் எந்த வகையான மரபணு குறியீடுகளாக மாறப்போகுது அப்படிங்கிறது காலத்தின் கைகள்ல தான் இருக்கு. இதற்கான பதில்களை நீங்களே தேடுங்க. இந்த சிறப்பான விவாதத்தோட இன்றைய ஆழமான அலசலை நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.